நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நேற்று தான் 2024க்குள்ளே நுழைஞ்சது மாதிரி இருந்தது. ஒருவேளை இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் நுழைஞ்சிருக்கலாம். ஆண்டவர் நிறைய விஷயங்களை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆண்டவர் சில ஜெபங்களுக்கு பதில் தருவார்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதத்தை நிறைவேற்றுவார்னு நினச்சிருக்கலாம். திருமணத்துக்காக, வேலைக்காக ஜெபித்திருக்கலாம். சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு நபர் 3 வருஷமாக வேலை கிடைக்காம இருந்திருக்கிறார். இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு காருக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஒரு வீட்டுக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கலாம், உங்கள் ஊழியம் சிறப்பாக வளர்கிறதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருக்கலாம். 2024 தொடங்கினது கிட்டத்தட்ட இதோ முடிய போகுது. இந்த வருஷத்தின் கடைசி சில நாட்களில் நாம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கே? அவர் ஏன் என்னோட ஜெபங்களுக்கு பதில் தரலை? நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கிறோம். கிறிஸ்மஸ் தொடர்பான வேத பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இருக்குது. கலாத்தியர் 4 அதிகாரம் 5 ஆங்கிலத்தில் 4 அதிகாரம் 4 இருக்கு. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சரியான நேரத்தில், முன்குறிக்கப்பட்ட நேரத்தில், காலம் நிறைவேறின போது, தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில், இப்படி வெவ்வேறு ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் சொல்லப்படுது. அப்படியான நேரத்தில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். என்னை கேட்கிறவர்களே, இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியதுதான் மனித குலத்துக்கான மிகச்சிறந்த பரிசு. ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது தான் மனிதகுல வரலாற்றை, அதன் போக்க முற்றிலும் திருப்பியது. ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பியது எதை காட்டுகிறது? ஆண்டவர் செய்ததை விட வேறு எந்த சிறப்பானதையும் எவரும் செய்துவிட முடியாது என்பதை காட்டுகிறது. வேற எந்த ஒரு விஷயத்தை அதோட தொடர்புபடுத்தி பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய குமாரனை ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அனுப்பிடலை. அதை அவர் செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி அவர் செய்யலை. அந்த சிறப்பான அற்புதத்தை அவர் உடனடியாகவே செஞ்சுருக்கலாம், அப்போவே செஞ்சுருக்கலாம், அல்லது அவர் 2000 இப்போ இந்த வருஷங்களில் கூட செஞ்சுருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம தொழில்நுட்பத்தில் எங்கேயோ வளர்ந்துட்டோம். ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை லைவ் ஸ்ட்ரீம் கூட செஞ்சுருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஆண்டவர் அதை எந்த ஒரு காலகட்டத்திலையும் செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கலாமே, அப்போவே அந்த பிரச்சனையை சரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு கேட்போம். ஒருவேளை இந்த 2024 செஞ்சுருக்கலாம். தொழில்நுட்பம் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, வார்த்தைகள் எல்லாருக்கும் நேராக சொல்லியிருந்திருக்கலாம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்டிருக்கலாம். நீங்களும் நான் இப்படிப்பட்ட நேரத்தை பெஸ்ட் டைம்னு சொல்லுவோம். இங்கே தான் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரியான நேரத்தில் இடைப்படுவார். எதையும் எந்த சரியான நேரத்தில் செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஜெபித்து தோற்று போய், ஏமாந்து போய், நம்பிக்கையை இழந்து சோர்ந்து நிற்கலாம். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவும் உற்சாகப்படுத்த விரும்புகிறது என்னென்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவதற்கு எது சரியான நேரம்னு அறிந்திருக்கிறார். அவரோட வழிகளை நீங்கள் நம்புகிறப்ப, அவரோட வழிகளுக்கு, திட்டங்களுக்கு, நோக்கங்களுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்கிறப்ப, அவரோட நேரத்துக்கும் காலத்துக்கும் நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். ஏன்னா எதை செய்கிறதுக்கு எது சரியான நேரம்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுடைய பார்வையில் ஒரு காலம் சரியான காலமாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய குமாரனை 2000 வருஷங்களுக்கு முன்னே அனுப்பின போது அது மிகச் சரியான நேரம், அது மிக துல்லியமான ஒரு தருணம். மகா அலெக்சாண்டர் உலகின் பல பகுதிகளை வென்றிருந்த காலகட்டம் அது. எல்லா தேசங்களையும் கிரேக்க மொழியை பொதுமொழியாக மாற்றிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்கிறது போல் அந்த காலகட்டத்தில் கிரேக்க மொழி தான் உலக பொதுமொழியாக இருந்தது. ஆக நற்செய்தி பரவுவதற்கு அது ஒரு பொது ஊடகமாக கிரேக்க மொழி இருந்தது. பின்னர் ரோமர்களுடைய சாம்ராஜ்யம், அவங்க தான் உலகின் எல்லா பகுதிகளையும் வணிக தொடர்பை உருவாக்கினாங்க, சாலைகளை அமைச்சாங்க. அதாவது கிறிஸ்து பிறந்தது மிகச் சரியான ஒரு காலகட்டம். நற்செய்தி உலக பொதுமொழியில் பிரசங்கிக்கப்பட முடியும். வணிகத்துக்காக
நாட்களாக உலகம் முழுவதும் ரோமர்களால் அமைக்கப்பட்ட சாலைகளில் அப்போஸ்தலர்கள் பயணித்து நற்செய்தியை சுமந்து சென்று உலகம் முழுவதும் விசுவாசிகள் வருவானாங்க. ஆக அது மிக சரியான ஒரு தருணம். முன்னதாகவே அவர் வந்திருந்த இந்த தருணத்தை போல சிறப்பாக அது இருந்திருக்க முடியாது. ஒருவேளை தற்போதைய காலகட்டங்கள் அவர் வந்திருந்தாலும் அத்தகைய சிறப்பானதாக அது இருந்திருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கிறாங்க. அவங்களோட எண்ண ஓட்டங்கள், சிந்தனை திறன் வேற மாதிரி இருக்கு. அவங்க முன்னாடி இயேசு அற்புதம் செஞ்சிருந்தாலும் இது போலின்னு சொல்லுவாங்க. ஆக ஆண்டவருக்கு எது சரியான நேரம்னு தெரியும். உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை எந்த சமயத்துல செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீங்க ஏன் அவரோட காலத்திட்டத்தை நம்பக்கூடாது? அவரோட கரங்கள்ல, அவரோட திட்டத்துக்கு, அவரோட சித்தத்துக்கு, அவரோட நோக்கத்துக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாது. அப்படி செய்யும் போது அவர் எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தில் அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.